ஹை, இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா பிரெட் பீட்சா ஒன்று செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேவை, முதல்ல ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுக்கிட்டேன். பன்னீர் தான் இருந்துச்சு, அதில் பன்னீர் தான் காமிச்சேன், அதனால் பன்னீர் மயோனஸு, என்னது சாஸு, அதுக்கப்புறம் சில டாப்பிங்ஸ் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சீஸ். இது எல்லாத்தையும் வச்சுலாம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, எல்லா பன்னீரையும் எடுத்து இதோ இங்கே இருக்கிற இது உள்ள போட்டுவாங்க. ஏதாச்சும் ஒரு கிண்ணம் எடுத்துவாங்க. கிண்ணம் பெஸ்ட். ஆடாமல் சத்தம் போடாமல் இது எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் போட்டுக்கோங்க பாப்பா. போடு அப்படி போடு. ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, மாதிரி பாடியும் செய்வேன். ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் என்றால், இந்த இது இருக்குல்ல, சாஸை ஓப்பன் பண்ணோம், மயோனஸையும் ஓப்பன் பண்ணோம், ரெண்டுத்தையும் எடுத்து இது உள்ள ஊற்றணும். திறந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த சாஸ் இருக்குல்ல, அதை இது மேலே நல்லா ஊட்டிடுவாங்க. அதில் தாண்டா ஊட்டுது. இப்படிக்காக காமிக்கணுமா? ஊட்டுறா நான் ஊட்டிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கோங்க. ஆக்சுவலி சோயா சாஸும் ஆட் பண்ணோன்னாங்க. சோயா சாஸ்னா எல்லாம் ஷெஷ்வான் சாஸா? ஷெஷ்வான் சாஸ், சாரி, ஷெஷ்வான் சாஸும் ஆட் பண்ணோன்னாங்க. ஆனால் நான் ஷெஷ்வான் சாஸும் வச்சிடல, அதனால இந்த ஜோஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டாச்சு. ரொம்ப அதிகமாகிடுச்சானா பரவாயில்ல, காசாக பணமா. ஸோ இப்போ மயோனஸு. என்னடா பிச்சுக்கிட்டு போகிற மயிச்சா வருது. பார்க்குற பையன் தப்பாக நினைக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஏன்னா அவன் தப்பாக தான் பார்ப்பான், அவன் நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வாங்கி வச்சுருந்தேன், அம்மா இதுக்கிறட்டெல்லாம் அள்ளி போடுன்னு ஸ்டோரில் போய் அள்ளி போட்டு எடுத்தோம் நைட்டு. ஸோ இதை போட்டுக்கோடுங்கள், ரொம்ப வேணாம், ஆனால் போட்டுக்கோங்க. எவ்வளோ அளவுன்னே தெரியாது எனக்கு, தேவையான அளவு போட்டுக்கோங்கப்பா. எப்பா அதான் எனக்கு சேஃபு. ஏன்னா நான் தேவையான அளவு தான் போட்டுருக்கேன். தேவை உள்ள அளவா தேவை இல்லாத அளவான்னு தெரில. போட்டுக்கிட்டாச்சு. இது என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா, பார்த்துக்கோ திட்டா. அதுக்கப்புறம் ஏனே தெரில, நான் வாங்கினேன் இதை போடுவோமேன்ட்டு. காசு தான் பரவாயில்ல, காரம் மேலே ஆனால் மட்டும் போடும் நமக்கு. ஸோ போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஸ்பூனை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்னால் ஒரு கையால் பண்ண முடியாது. ஸோ கிளறி விட்டதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பை. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரணும், கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, ஏதாவது கிளறுனா இப்படி வரும், பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு கட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாஸையும், இதுதான் சாஸையும், இது பேர் என்ன, மயோனஸையும் எடுத்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பார்த்துக்கோங்கப்பா. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அப்படியே மூளை வரைக்கும் தடவி விட்டுக்கோங்க. நல்லா தடவு. ஸோ இது எங்கள் வீட்டோட கிச்சன், சொல்ல மறந்தாத வீட்டோட கிச்சனு தான். வீட்டில் பேசாதீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க.
அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வேறு போடு. இதை பாருங்க பேசிங்கன்னா இருக்காங்க. ஏற்கனவே மைக் இல்லைன்னு இங்கே சேனலில் ஒரு குறை இல்லை, இவங்க வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஸ்பூன் தான். இதை பாருங்கள், அந்த ஸ்பூன் அங்கே இருக்குது. ஹைஜீனிக் பசங்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குப்பா. இந்த மாதிரி போட்டு விட்டுக்குவாங்க கொஞ்சம். ஐயோ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா பஞ்சமப்பா பஞ்சம், பன்னீருக்கு பஞ்சமாக இருக்குங்க. பன்னீருக்கு பஞ்சமாக இருக்குன்றதுனால கொஞ்சோண்டா போட்டுக்கிறேன். ஸோ போட்டுக்கிட்டாச்சு, ஒரு 5 அச்சாச்சு, 5 போடும். அதுக்கப்புறமா இந்த சீஸ் எடுத்து நல்லா திருவி போடணும். அதை அப்படிக்கா கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதை எடுத்துக்குவாங்க, சீவரத்தை. இல்லை இந்த சீஸ் இருக்குல்ல, சீஸு அதை இப்படிக்கா தேய்ச்சி விட்டுக்குவாங்க. இது மேலே ப்ரெட்டு மேலே தேய்ச்சி விட்டு தான் பார்த்துக்கோங்க. தேய்ச்சா வருமானம்னு தெரியல எனக்கு, பார்ப்போம். வீடு கொஞ்சம் கொஞ்சமாக வீடு அம்மா சொல்கிறேன். பாய். ஓ, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத கட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? அதெல்லாம் சீஸு, அந்த வெள்ளை கட்டலாம், ஓகேவா? ஸோ இது செகண்ட் லேயரு. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இந்த சீஸை அப்படியே அது மேலே கோட்டு போட்டுறேன். இதுங்க காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதோ இப்படிக்கா கோட்டு போட்டுருங்க. கோட்டு போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, இதோ இந்த இதில் வைக்கணும். அதாவது ஐயோ, ஏற்கனவே மூடி வச்சதா இது. இதோ இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க இது மேலே. ஐயோ, அதாவது இந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. அது எப்படின்னு இது நான் சொல்கிறேன் கட் பண்ணிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை வச்சு விட்டுருங்க. சின்ன கிண்ணத்தில் தண்ணியை வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதோ இங்கே பட்டர் இருக்குது தெரியுமா? பட்டரு இது பொடிக்கு ஸ்பூன் கழுவில் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கை வைக்கிறேன், ஏன்னா நான் பண்ணிட்டு இது பண்ணிப்பேன். பட்டரை இதில் தடவிக்கோங்க. பட்டரை இதில் தடவி நல்லா விட்டு கொள்ளுங்கள் தடவி விட்டு கொள்ளுங்கள். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நிறையா போகும், ஏன்னா டுவெல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகும் நிறையா, அதுக்கு மட்டும் மன்னிச்சிடுங்க. ஸோ இதை தடவி விட்டதுக்கப்புறமா அதான் சொன்னாலும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நிறையா போகும்ட்டு கண்டுக்கூட ஆடலாம். ப்ரெட்டை எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சுருங்க. 2 இது பண்ணோமா, 2த்தையும் எடுத்து வச்சுருங்கோ. வச்சுட்டு இட்லி குண்டான்ல, நான் இட்லி குண்டான் எடுத்துங்க. இந்த மாதிரி இட்லி குண்டான் எடுத்து இது மேலே மூடிடுங்க. என்கிட்ட இட்லி குண்டான் தான் பாருங்க, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இதோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஒரு பொருள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். அப்படியே மூடிடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்பலாம் தேவை, சிம்மில் வச்சாலே போதும். ஸோ இருக்கணும், நேரத்துக்கு வேகட்டும். அப்படியே தண்ணி ஆவி பொங்கி அப்படி இதுவாகும். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் சீஸ் வாங்கி தந்துடுறேன். சீஸுக்கு பஞ்சமாக இருக்குது. பாய். கட் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு ரிசல்ட்டு. பார்த்துக்கிட்டிங்களா? சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். போன இது நல்லா வந்துச்சு, நினச்ச மாதிரி வரல, ஆனால் டேஸ்ட்டு நல்லா வந்துச்சு. டேஸ்ட் நினச்ச மாதிரி வந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்க போகிறதுன்னு தெரில, சாப்பிட்டு அப்புறமா சொல்கிறேன். பை.